அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் பிளாக் BA2 சேனலூடாக மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து 2 வருஷம் முடிஞ்சு நாட்டுக்கு போயிட்டாங்க, ஆனால் இன்னும் வீட்டுக்கு போகலை. எங்கே போயிட்டாங்க? எவங்க கூட போயிட்டாங்க? දරුවෝ බලාගෙන ගෙදර ඉන්ටි කියලා කිව්වා, වැඩට යන්න එපා කියලා කිව්වා. මම ගේගම මාසෙන් සල්ලි දාන්නම් කිව්වා. අනේ කිව්වේ ගෑණි මේ වගේ ඇතෙක් හොයාගෙන ගියානේ මේ ස්වාමියාව දාලා වැඳලා දරුතුන බදාගෙන ගියා අම්මා. අද වෙන එකෙක් බදාගෙන ඉන්නවා. අර උඹලාට කියන්නේ නැත්තේ මේ සෞදි අරාබිය වගේ රටවල් වලට ලංකාවෙන් ගෑනු ආපුවම කරන සක්විලි වැඩක් කරනවා. கடைசியாக வெளிநாட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு. ஏண்டா நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள்லாம் நாட்டில் பாவாடையாக உடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பொண்டாட்டிங்களை ட்ரௌசர் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நீங்கள் பாவாடை உடுத்துக்கிட்டாடா நாட்டில் இருக்கிறீங்க? இல்லை அப்படி தான் கேட்கணும். வேறு எப்படி கேட்குறது? பொண்டாட்டி போயிட்டா, இவன் கூடயோ போயிட்டா, இவனையோ கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா, என்ன மயத்துக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பினீங்க? அப்போ தெம்பு இருந்தால் உழைச்சி பொண்டாட்டிங்களை வச்சு பார்க்க வேண்டியது தானே. எதுக்குடா வெளிநாட்டுக்கு அனுப்பினீங்க? வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு எதுக்குடா அழுகிறீங்க? வெளிநாட்டுக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் காசு காசு காசுன்னு அந்த பொம்பளைங்களை போட்டு நாயா அலைய வைக்கிறது, தலையை போட்டு பிக்க வைக்கிறது, காசு கொடுக்கலன்னதும் இப்போ நல்ல ஒரு பாடம் எல்லாருக்கும் இந்த டிக்டாக் இல்லாட்டி ஃபேஸ்புக் இல்லாட்டி வேறு சோஷியல் மீடியாக்கள், இதை வச்சு அந்த பொம்பளைங்களை கேவலப்படுத்துறது. என்னங்கடா பொழப்பு? உனக்கு தான் தெம்பு இல்லைன்னு வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்க, அப்போ பாவாடையை உடுத்துக்கிட்டு அவள் அனுப்புகிற காசை வச்சு பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டில் பாத்திரத்தை கழுவிட்டு சத்தம் இல்லாமல் இருக்க வேண்டியது தானே. இதெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சுதாடா வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அங்கே இருந்துக்கிட்டு ஊழ விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ இந்த சகோதரியும் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டுருக்குறாங்க. ஒரு பைத்தியக்காரன் பிள்ளைங்களை வச்சு பிள்ளைங்களை ஃபோன் பண்ணி பிள்ளைங்களை அப்படி சொல்லு, அம்மா இப்படின்னு சொல்லு, அப்படின்னு சொல்லுன்னு ஒவ்வொரு கதைகளை கட்டி விடுறான். ஆனால் அந்த பெண் இங்கே இருந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல எனக்கு வேலையே செய்ய முடியலை, அவ்வளோ வேதனை, அவ்வளோ பிரச்சனை, அதையும் தாங்கி நான் பணத்தை அனுப்பினா அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னாலும் கேட்குறாங்க, இல்லை நான் வேறு ஏதாவது ஒரு தொடர்பில் இருக்கிறேன், இல்லை நான் வேறு ஏதோ தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்களை வேணும்னு இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண் வந்து வேதனைப்பட்டு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஏன் தான் இப்படி கேடு கட்டவனுங்களா மாறுறானுங்கன்னு தெரியல, இப்படி கேடு கட்டு போய் இருக்கிறானுங்கன்னு தெரியல. பொம்பளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது உனக்கு தெம்பு இல்லாமல் தான் அனுப்பி வச்சிருக்கிற. அவங்க போய் உழைச்சிட்டு வரதையாவது, அவங்க உழைச்சி அனுப்புறதையாவது பத்திரமா பாதுகாக்கிறானுங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதுக்குள்ளே வியாக்கியானமான பேச்சு. சில வீடியோ காட்சிகள் இருக்குது, சிங்களம் தெரிஞ்சவங்க இதில் ஒரு 4-5 நிமிஷத்து வீடியோ வருது, கேளுங்க. தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பாருங்கள். இந்த நாட்டில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய, பெண்கள் படக்கூடிய துன்பம் என்ன அப்படின்றத உங்களோட கண்ணூடாக நீங்கள் பார்ப்பீங்க. කියලා තවත් වීඩියෝවක් තියෙනවා මම පෙන්නන්නම්. මේ වීඩියෝවේ පළවෙනි වීඩියෝව සඳහන් කරනවා අම්මා ඉන්නේ වෙන මිනිහෙක් එක්කලු. ඇයි දරුවන්ගේ ජීවිතත් එක්ක මෙහෙම සෙල්ලම් කරන්නේ? ඉතින් ඒ සහෝදරිය හඬා වැටෙනවා. ඒ සහෝදරිය මුදල් යවනවා. ඒ සහෝදරියට කතා කරන්න තමන්ගේ දරුවන්ට දුරකථනය ලබා දෙන්නේ නැහැලු. අම්මා ගැන විස පතුරවලා අම්මා ගැන වෛරය ඇති කරලා ඒ මදිවට තවත් විවිධ දේවල් ඒ තාත්තා කතා කරනවා. ඉතින් පවුලක් පන්සලක් වුණා නම්, දරුවෝ බිහි කරා නම්, කන්න බොන්න දෙන්න පුළුවන් කියලා තමන්ගේ බිරිඳව විවාහ කරගෙන තමන්ගේ නිවසට ගෙනාවනම් මොකටද මැද පෙරදිග යවුවේ? ඒක තමයි මට මුලින්ම ඔහුගේ සැමියාගෙන් අහන්න වෙන්නේ. ඉතින් ඒ වගේම තමයි ඒ අම්මාට TikTok ජාලේ තවත් කාන්තාවන් ඒ තාත්තා සමග එකතු වෙලා ගොඩක් ඇනුම් පද කියනවලු. ඉතින් ඇත්තටම සාධාරණ නැහැ. බලන්න තමන්ගේ දරුවන් ඒ අම්මාට කොහොමද කතා කරන්නේ ඊළඟ වීඩියෝ.
බලන්නේ දරුවන්ගේ ජීවිත. බලන්නේ දරුවන්ට මොනවද උගන්වලා තියෙන්නේ. අම්මා ගැන වෛරය. ඉතින් ඒ සොයුරිය සාධාරණයක් ඉල්ලනවා. ඒ සොයුරියට අවශ්‍යයි තමන්ගේ දරුවන් සමග කතා කරන්න. ඇත්තටම හඬා වැටෙනවා. WhatsApp එකේ මා සමග ගොඩක් ඇඬුවා. ඇත්තටම හරි දුකයි අම්මා කෙනෙක්. ඉතින් ඇයට ඕනේ පෙර මුල් මාස තුලදී කතා කරලා hina වෙලා සතුටින් හිටියලු දරුවෝ එක්ක. ඉතින් ඇයට ඕනේ දරුවෝ සමග කතා බහ කරන්න. ඉතින් ඇයට ඕනේ දරුවන්ට සලකන්න. ඉතින් ඇය මුදල් යවනවා. ඉතින් මේකට සාධාරණයක් ඉටු වෙයි කියලා මම හිතනවා. ඒ වගේම තමා මේ විදිහට මේ දරුවන්ගේ ජීවිත නාස්ති කරන මේ වගේ තාත්තා කෙනෙක්ගෙන් ඒ තාත්තා සිටින ඒ සමාජය තුළින් මේ දරුවෝ ඉවත් විය යුතුයි මම හිතන්නේ. මොකද හෙට මේ ලෝකයේ බැබලෙන ලස්සන පිපෙන මේ ලස්සන මල් කැකුළු මේ විදිහට ජීවත් වුණොත් ඇත්තටම අනාගතයේ ඔවුන්ගේ ජීවිත වල අපිට දකින්න ලැබෙයි අවාසනාවන්ත තත්ත්වයක්. ඉතින් සියලු බලධාරීන් මේ දෙස බැලිය යුතුයි මම හිතන විදිහට. ඉතින් ඇත්තටම හරිම කනගාටුයි. ඒ අම්මට සාධාරණයක් ඉටු විය යුතුයි. පුළුවන් තරම් හැමෝම සෙයා කරන්න මේ දරුවන්ට හොඳ ජීවිතයක් ලබා දෙන්න. අපි වෙනදා වගේම අපි හැමෝම එකට එකතු වෙලා අත්වැල් බැඳගෙන මේ දරුවන් වෙනුවෙන් අපි ඉදිරියට යමු. මේ සොයුරිය වෙනුවෙන් ඉදිරියට යමු. ඉතින් හෙලා දකින්න මෙවැනි දේවල්. ලස්සන දරුවන්ගේ මල් වගේ හිත් තියෙන පිරිසිදු දරුවන්ගේ ඒ හිත් මේ විදිහට අවලස්සන කරන එක නම් ඇත්තටම අපිටත් දරා ගන්න බෑ. අපිත් අම්මලා. ඉතින් මේ වෙලෙන් සාධාරණයක් ඉටු කරන අපි හැමෝම පෙළ ගැසමු. ආදරණීය අම්මට ඒ දරුවන් සමග කතා කරන්නට, දරුවන් සමග සිනාසෙන්නට හෙට දිනේ හැකි වේවා කියලා අපි ප්‍රාර්ථනා කරමු. ඉතින් මේ ප්‍රාර්ථනාව ඉටු වෙන්න නම් අපි හැමෝම එකට එකතු වෙලා ඒ ආදරණීය අම්මට උදව් කළ යුතුයි. මේ දරුවන්ට ඒ අම්මාගේ ආදරය ලබා දිය යුතුයි. දරුවන්ගේ සිත් තුළ අම්මා ගැන ආදරයක් ඇති විය යුතුයි. ඉතින් අපි මේ වෙනුවෙන් ඉදිරියට යමු. ඉතින් කවදාවත් මේ විදිහට තමන්ගේ නෝනව රටේ වෙලා මේ විදිහට තමන් අතර ප්‍රශ්න තියෙනවා නම් මේකම පිරිමි අයට විතරක් නෙවෙයි ගෑනු අයටත් කියන්නේ තමන්ගේ මහත්ය රටාවන තමන්ගේ බිරිඳ රටාවන ඒ ප්‍රශ්න ඔයාලා අතර විතරක් තියාගෙන ඔයාලා විතරක් විසඳ ගන්න. කවදාවත් දරුවන්ට මේ වගේ දේවල් දෙන්න එපා. මේ විදිහට ජීවිත නාස්ති කරන්න එපා කියලා ඉල්ලීමක් කරනවා. ඉතින් අපි හැමෝම එකතු වෙලා මේ වෙනුනුත් වැඩක් කරමු. ඉතින් හැමෝටම ආරාධනා කරනවා මේ වෙනුනුත් අත්වැල් බැඳගන්න කියලා. උඹලට කියන්න යන්නේ මේ සෞදි අරාබිය වගේ රටවල් වලට ලංකාවෙන් ගෑනු ආපුවම කරන සක්විලි වැඩක් කරනවා. ඉතින් මම උඹලට මේ කියන්න යන කතාව කියලාත් බැරි නොකියත් බැරි කතාවක්. මම මේක දවස් දෙකක් තුනක් හොඳට කල්පනා කරලා කියන්න තීරණය කරේ අපේ රටෙන් එන ගෑනු කරන කැත වැඩ. ඉතින් මේකට හේතුවක් තියෙනවා කියන්න. මගෙත් එක්ක ෆ්ලයිට් එකේ ආවා ගෑනු ළමයි කියන්නේ බඳපු ගෑනු 10 දෙනෙක් විතර. ඒගොල්ලන්ට වෙච්ච කතා දෙකකුත් තියෙනවා. ඒකත් උදාහරණයක් අරගෙන මම කියන්න. ඉතින් දැන් සාමාන්‍යයෙන් අපේ රටෙන් ගොඩ දෙනෙක් එන්නේ මෙහි රුවරකයාවටනේ. ඒවල ළමයි බලා ගන්න, උයන්ඩ, රස කරන්න ඕවට තමයි එන්නේ. ආවට පස්සේ කරන පළවෙනි වැරද්ද තමයි ඊතර කොහේ හරි සල්ලි තියනවා දැක්කොත් ඒක ගහ ගන්නවා කොහේ හරි. ඒක හොරකම් කරනවා. අංක 1 පළවෙනි වැරද්ද. අංක 2 ළමයි බලා ගන්න දැම්මාම ළමයින්ට හිරියර කරනවා, කරදර කරනවා. ඉතින් ළමයි ඕවා කියනවද නැද්ද දන්නේ නැහැ. පස්සේ ඕවා ආරංචි වුණාම ගෙවල් මිනිස්සු ගහනවා ගෑනුන්ට. කකුල් වලට එන ගහලා අතපය කපාගෙන එන්නේ. එහෙම වුණාම ඊට පස්සේ අංක 3 වැරද්ද. ඊතර ගෑණි නැති වෙලාවට ඊතර මිනිහට නැත්තම් මිනිහාගේ ළමයාට රෙද්ද උස්සලා දෙනවා ගහපන් පුතේ කියලා. ඔන්න අපේ රටේ ගෑනුන්ගේ වැඩ. මුන් ගෙවල් මිනිස්සු දාලා මුන්ගේ ළමයි දාලා එන්නේ මෙහෙ. ඇවිල්ලා ඕවා තමයි කරන්නේ. ඔය ගෘහසේවිකාවෝ එළිය රස්සාවට එනවා ගාමන්ට් ෆැක්ටරි වල වාගේ වැඩ කරන්න. එහෙම ආපුවාම කරන වැරද්දක් තමයි දැන් එතන ආපුවාම ඒගොල්ලෝ ගාමන්ට් ෆැක්ටරි වල වැඩට දානවා නම් ඒගොල්ලෝගේ හොස්ටල් එකකට තමයි වැඩට දාන්න නවත්තන්නේ රාට නවතින්න. හොස්ටල් එකේ ඉන්නකොට ඔය පිටරට වලින් ඇවිල්ලා එන පාකිස්තාන් කාරයෝ, ඉන්දියන් කාරයෝ, ලංකාවයෝ කවුරුහරි ෆෝන් කරලා අල්ලගෙන මේකේ Facebook වලින් අරගෙන මේ අල්ලගෙන ෆෝන් වාහන වලින් අරගෙන එනවා ඇවිල්ලා උස්සගෙන යනවා ගිහිල්ලා ගහනවා. ඉස්සල්ලාම දවසේ අර පළවෙනි පාර තනියෙන් ගහනවා. පස්සේ උන්ගේ යාළුවන්ටත් එක්ක ඔක්කොටම දෙනවා ෂොට් එක. පස්සේ මොකද්ද වෙන්නේ? පස්සේ ඉතින් සල්ලි වලට ඩීල් කරනවා ඒ කොල්ලා. අල්ලගෙන මේ ගෑණියෝ. ඊට පස්සේ එළියට අරන් ගිහලා කොහේ හරි කාමරයක ඉර කරලා තියාගෙන ඩීල් කරනවා. පස්සේ ඉතින් මොකද්ද වෙන්නේ? ආයේ පාස්පෝර්ට්ුත් නැහැ, යන්නත් බෑ, මැරෙනකම් මේ අල්ලලා නැති වෙනකොට එළියට දායි කොහෙට හරි ඊට පස්සේ ආයෙ ඒවා කරගන්න බැරි වෙන කාලෙට.
இல்லை நீ என்ன மாமா வேலை பார்த்தியா என்ன? எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு சொல்கிற. எப்படி உனக்கு தெரியும்? இதெல்லாம் நீ அனுபவிச்சிருந்தா தான் உனக்கு தெரியும். அப்போ நீ தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிற. பண்ணிட்டு இங்கே வந்து நல்லவ மாதிரி பேசுகிற, அப்படி தானே? காலையிலே அவ்வளோ க்ளீன் பண்ணது முதல் எறிஞ்சு வச்சிருக்காள். வெளிநாட்டுக்கு வந்ததுலேருந்து நாட்டுக்கு போய் சேரும் வரைக்கும் ஏஜென்ட்ல இருந்து சப்பில் இருந்து வந்த வீட்டில் இருந்து எவ்வளவெல்லாம் துன்பம் கஷ்டம் படணுமோ எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் பட்டு நாட்டுக்கு மாதம் முடிஞ்சு காசு அனுப்பக்கூடிய இந்த பெண்களை தான் இந்த நாய்கள் சிலது கேவலமாக பேசுது. உன்னைய பெத்த தாயும் ஒரு பெண் தான், உன்னுடைய மனைவியும் ஒரு பெண் தான், உன்னுடைய மகளும் ஒரு பெண் தான். நீ விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை உண்ட தாயும் ஒரு நாள் வெளிநாடு போய் வந்தவங்களாக இருந்திருந்தால் அவங்களுக்கும் இதே தான் நீ சொல்கிறன்றதை புரிஞ்சுக்கோ. தப்பு பண்ணுறவங்க இருக்கிறாங்க தான், தப்பு பண்ணுறவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க தான். ஒரு சிலர் செய்கிற தவறால் அனைவரையுமே ஒரே கூற்றின் கீழ் பார்க்கக்கூடிய சமுதாயம் தான் இப்போ இருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அது எப்படிடா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாகிறது? என் நடுவில் வேகாமல் இருக்கலாம். பழைய பழமொழியை வச்சுக்கிட்டே இன்னமும் சில பைத்தியக்காரனுங்க காண தோற்றானுங்க. எல்லா பெண்களையும் அப்படி எப்படி சொல்கிறது? எத்தனையோ பெண்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சரி நேர்மையாக குடும்பத்துக்கு கண்ணியமாக கணவனுக்கு மரியாதையாக என்ன கஷ்டம் துன்பம் வந்தாலும் தாங்கிட்டு 2 வருஷம் 3 வருஷம் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு கௌரவமாக நாட்டுக்கு போன தாய்மார்கள் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்றைக்கும் ஒரே கணவனோட ஒரே வாழ்க்கையில் ஒழுங்கான வாழ்க்கையோடு வாழக்கூடிய பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுக்காக ஒருத்தி 2 பேர் செஞ்ச தவறுக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒட்டுமொத்த பெண்களையும் குற்றம் சொல்ல முடியுமா? இந்த நாடுகளில் வந்து கஷ்டப்படக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நாளும் படக்கூடிய துன்பம். ஒரு நாளைக்கு 20-30 பாத்ரூம் கழுவணும். பார்த்தீங்கல்ல எப்படி இழுத்து போட்டு வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள், இதெல்லாம் கண்ணூடாக பாருங்கள். ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய நிலைமைகள், பாத்திரத்திலிருந்து சாப்பிட்ட பாத்திரங்கள்லேருந்து உடுத்த உடையிலேருந்து ஒவ்வொரு அறைகளும் இருக்கிற மாதிரியை பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சா நைட்டு 12-1 மணி வரைக்கும் நாயா பேயா கஷ்டப்பட்டு தான் இந்த பெண்கள் இந்த நாடுகளில் உழைக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் செய்கிற தவறுக்காக எல்லாரையும் குத்தம் சொல்லாதீங்க. அதே மாதிரி தான் ஆண்களுடைய நிலையும்.
உங்களுக்கு சொன்னால் கேட்க மாட்டீங்க வேணாம். இங்கே பாருங்கள், முளைச்ச வெங்காயம், இங்கே சுருங்கி போன தக்காளி ஓட்டை விழுந்தது, இங்கே 2 பச்சை மிளகா, 4 நாள் ஆகுது இந்த சாப்பாடு வச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் இங்கே சாப்பாடு. கலாய் டப்போன்னு அடித்து சொன்னால் கலாய் சொல்ல நானே இதைத்தான் சாப்பிட்றேன்ட்டு. இங்கே இதில் ஒரு இந்த பெரிய இறைச்சி துண்டு மட்டும் இங்கே இப்படி தின்னலுமா அவிச்சு இங்கே தோல் கூட உரிக்காமல் என்ன தின்றது. பாருங்க அப்படி இருக்கு. இவ்வளோந்தான் தான் தேக்கி வீசுனா இவ்வளோந்தான் சாப்பாடு. சாப்பாடு டேய் பாவாடை, இந்த மாதிரி ஆண்களும் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. பெண்களும் ஆண்களும் ஒரே நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆளும் மண்டையும் வந்து என் பொண்டாட்டி அப்படி போயிட்டு அப்படி போட்டா, அப்போ எதுக்குடா நீ வெளிநாட்டுக்கு அனுப்புற? உனக்கு அவ்வளவுக்கு தெம்பு இருந்தா, இவ்வளவுக்கு வீடியோ போட்டு பேசுகிற அளவுக்கு தெம்பு இருந்தா போய் உழைச்சி பொண்டாட்டியை வீட்டிலேயே வச்சு பார்க்க வேண்டியதாடா. பைத்தியக்காரனுங்களே. சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ நீ டிக்டாக்ல வீடியோ போட்டால் மட்டும் எல்லாம் சரியாகிடுமா? சோஷியல் மீடியான்றதுடா ஒரு முடியல, என்னால் முடியல. எவ்வளோ வார்த்தைகளை கட்டுப்படுத்தி டேய் வேணாண்டா, சமூக ஊடகண்டா, மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கடா அப்படின்ற மாதிரி அந்த மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கிறதால அந்த வார்த்தைகளை உண்மைக்குமே காட்டுவேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எப்படி திட்டணும் தெரியுமா? வண்டியாக திட்டணும். இவ்வளவெல்லாம் பேச தெரிஞ்சவனுக்கு பொண்டாட்டியை வீட்டில் வச்சு ஏதாவது ஒரு வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுக்க முடியாது. அதுக்கு வக்கு இல்லாமல் தான் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்க. அனுப்பினா நடக்கிறது எதுவோ அதை நீ அனுபவிக்கத்தான் வேணும். இந்த நாட்டில் வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் கஷ்டப்படக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்குது. கஷ்டப்பட்டுத்தான் சம்பாதிக்கணும். ஒரு சில பெண்கள் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே குற்றம் சொல்ல முடியாது. ஒரு சில ஆண்கள் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த ஆண்களையும் குற்றம் சொல்லவும் முடியாது. அதால் பொண்டாட்டிங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சிந்திச்சுக்கோங்க. பொண்டாட்டியை பத்திரமா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா, நீங்கள் அவங்களுடைய உழைப்பில் வாழணும்னு நினச்சிட்டிங்கன்னா சத்தம் இல்லாமல் வீட்டில் பொண்டாட்டியோடைய பாவாடை இல்லைன்னா ஏதாவது ஒரு சாரி எடுத்து கட்டிக்கிட்டு சத்தம் இல்லாமல் வீட்டிலேருந்து குழந்தைகளை பார்த்துட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு கம்முன்னு இருங்க. அதை விட்டுட்டு எவனாவது இந்த டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டுக்கிட்டு வந்தீங்க, யூடியூப்பில் போட்டு நார் அடிச்சிருவேன் நாய்களை. இன்றைய வார்த்தைகளுக்கு அன்பார்ந்த பார்வையாளர்களிடம் மன்னிப்பு கேட்குறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்கள்.